மனசு கிடந்து அடிச்சுக்குது மேடம். உசுருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடம். வணக்கம் மேடம். ஒன்றும் இல்லைன்றாங்க. மனசுக்கு தான் சங்கடமா இருக்கு. எத்தனையோ தடவை சொல்லிட்டேன் மேடம், நீங்க தான் மேடம் சொல்லணும். அம்மா இதுல ஒன்றும் பயப்பட வேண்டாமா, 2 பேரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு எப்ப வேணாலும் வந்து அட்மிஷன். சரிங்க மேடம். சரி வரேங்க மேடம். என்னம்மா சொல்ற? நாளைக்கே ஆபரேஷன் பண்ணிடலாங்க. நாளைக்கு எப்படிமா பரட்ட முடியும்? மாச கடைசி ஆச்சேம்மா. எப்படியாவது கட்டி தான் ஆகணும். பிச்சை தான் எடுக்கணும். நான் என்ன ஆடம்பரத்துக்காக கேக்குறேன், உசுருக்காக கேக்குறேங்க. ஒவ்வொரு நிமிஷமும் அந்த வலி வேதனை எனக்கு தாங்க தெரியும். ஐயே ஆரம்பிச்சிட்டியா? சரி என்கிட்ட புரட்டிட்டு வரேன். விளாடலாம். ஏன்டா அப்படி இருக்க? பிடி பீரியட் கூட விளையாட வர மாட்டேங்கிற. விட்ரா, வலிக்குதுடா. டேய் ரமணா, உன் ஃப்ரெண்டு தினேஷ் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருந்தாங்கல, அவனுக்கு ஹார்ட்ல ப்ராப்ளம் ஆண்டா, இறந்துட்டானாண்டா. செத்து போயிட்டானா? இத வச்சு பெட்டு வாடகையை கட்ட முடியாதே. சரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேப்போம். ஏய் என்னையா பண்ற? அங்க என்னையா பண்ற? யார் வண்டி? ஓ சாரி சார், வீட்ல பிரச்சனை சார். நான் டென்ஷன்ல ஒன்னும் புரியல சார். தாண்ட எடுத்து விட்டு போயா, கவுந்தர போற. நல்ல வேலை இருக்கான். வாடா வா வா வா, கரெக்டாக தான் வந்திருக்க. உட்கார். மப்பு ஓராச்சு, நீ அடி. எனக்கு வேணாம் வேணா பாண்டி, ஊத்த வேணாம். ஏன்டா? பிரச்சனையா வந்திருக்க பாண்டி. எல்லா பிரச்சனைக்கும் இதுதான் தீர்வு. வீட்டுல ஆஸ்பத்திரியில இருக்காங்க, கொஞ்சம் பணம் வேணும்டா. கலெக்ஷன் அப்புறம் பேங்க்ல போடாச்சுடா. என்னடா நீயே இப்படி சொல்லாம பாண்டி? பிக்சல்ல போடாச்சுடா, என்ன செய்ய சொல்ற? ரொம்ப அவசரம்டா. சரி நான் சேகர போய் பாக்குறேன். ஹலோ சேகர். சொல்லுமாப்ல. அரவிந்த் கொஞ்சம் அமௌண்ட் கேட்டேன். வீட்டுல ஏதாவது ஹாஸ்பிட்டலுக்கு சொன்னா வந்து. சரி உன்கிட்ட தான் வர்றேன்னா. ஆமா பில்ல போடுவான், பாத்துக்க. சரா ஒரு முறை கொடுத்தா ஓயாம கேட்பாயடா. சரி விடு, நான் பாத்துக்கிறேன். சரா சரி வச்சுறேன். என்னங்க? என்ன இல்ல ஒண்ணும் இல்ல. என்ன ஒண்ணும் இல்ல? வை போன. வரேன் டென்ஷன்ல. என்ன? டேய் சேர்றா. சாரி சொல்லு சேகரு. பாண்டி போன் அடிச்சான். ஆமா. எந்த ஆஸ்பத்திரி? கௌரி பாய் ஹாஸ்பிட்டல்ல தான். ஆஸ்பத்திரி போ. சரி. ஏடாச்சு? இந்தா உனக்கு தெரியல, எத்தனை வருஷம் பழகிட்டு இருக்கோம். என்னடா தெரியாம போயிட்டேன்டா. நீ எனக்கு எவ்வளவு செஞ்சிருக்கடா. நானும் உனக்கு செய்ய கடன் போட்டுருக்கேன்டா. இனிமே கண்டவன்ட்ட போய் கேட்காதடா. உனக்கு எதுனாலும் என்னனாலும் ஏன்ட்ட வந்து கேளுடா. ஹெல்ப் பண்ணியா? ரொம்ப தேங்க்ஸ்டா. சரி. எவ்வளவுங்க இருக்கு? கேட்ட பணமெல்லாம் இருக்கு. யாருங்க கொடுத்தா? சேகர் தாமா வந்து கொடுத்துட்டு போறான். என்ன 99 போன போட்டுக்கு இருக்க? வண்டியில வந்து இருக்கும்போது விழுந்து சாகுறக்கா? இல்லீங்க, பணம் புரட்ட முடியலன்னா செயினையும் வளையலையும் காலையில அடகு வைக்க சொல்லான்னு தான். பரட்டியாச்சுல, நீ ஆக வேண்டியதா பாரு. காலைல 5 மணிக்கெல்லாம் வந்துடுறேன். ஏமா அப்பா ஏமா வரல? அப்பா பார்த்துட்டு போயிடுறேம்மா.
இன்ஜெக்ஷன் போட்டாச்சா? சொல்யூஷன் அப்ளை பண்ணியாச்சா? சின்ன ஆபரேஷன் தாமா, பாதுகாப்பான விஷயம். அதனாலதான் ஒரு சமூகத்துல இது ஒரு சடங்காவே செஞ்சுட்டு வராங்க. பெரும்பாலும் பெண்களுக்கு வர கர்ப்பப்பை புற்றுநோய், ஆண்களுக்கு பலவித தொற்று நோய்கள் வர்றதையும் இதன் மூலமா தவிர்க்கலாம். நகத்தை கட் பண்ற மாதிரிதான் தோலை நீர் போற இடத்துல கட் பண்ணி எடுத்துருவோம். அதுல ஒரு சின்ன பேண்டேஜ் போட்டோம்னா அன்னைக்கே கூட ஸ்கூலுக்கு போயிடலாம். மறுநாள் தானா நார்மல் ஆயிடும். பயப்பட வேண்டியதில்ல. ஏழ்றியாச்சா? இடைஞ்சா நிக்காதீங்க, இந்த பக்கம் வாங்க. சரிப்பா. கடைசி வரைக்கும் வரலப்பா. ஏய் விர்ற, ஒண்ணும் இல்லடா. சரி சரி, நீங்க வராமலே நான் செத்து போயிருந்தா. ஏய் சீரியலை பார்த்து கேட்டு போறேன் நாய். அண்ணே விளையாடுவோம்னே, வாங்கனே 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 வாங்கனே. விட்றா, வலிக்குதுடா.